உறுப்பினர் உதயகுமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மூலக்கேள்விக்கு தொடர்பில்லாத மாண்புமிகு அமைச்சர்கள் ஏற்கனவே ஆய்வு செய்திருக்கிறீர்கள். திருமங்கலம் தொகுதிக்குட்பட்ட திருமங்கலம் நகரத்தில் அமைந்திருக்கிற அந்த பழைய பேருந்து நிலையம் தற்போது மேம்படுத்துகிற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இட நெருக்கடியிலே அது போதிய பஸ் நிறுத்தம் இல்லாமல் இருக்கிற காரணத்தில் தற்போது மேற்கொள்ளப்படுகிற பணிகளிலே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போல வணிக வளாகம் போல அது அமைக்கப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். புதிய பேருந்து நிலையம் நாம் புறநகர் பகுதியில் அமைப்பதற்கும் மாண்புமிகு அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அவை தற்போது அமைக்கப்படுகிற இந்த மேம்படுத்தப்படுகிற இந்த பழைய பேருந்து நிலையத்தை விரிவுபடுத்துகிற போது பேருந்து நிலையமாகவே அதை உருவாக்கி தர வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வரும். மாண்புமிகு அமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதுல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் நிச்சயமாக மாண்பு உறுப்பினர் பேருந்துகள் இயக்குவதற்கு சிரமம் என்று சொன்னால் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை நிறுத்திவிடலாம். அதுல ஒன்றும் மாற்றமில்லை. ஏற்கனவே நிதி ஒதுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறது. இடம் பைபாஸில் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கு பைபாஸில் இடம் தருவதாக சொன்னார்கள். இதுவரை இடம் முடிவு செய்யப்படவில்லை. இருந்தால் பெரிய பேருந்து நிலையமாக உங்களுக்கு கட்டித்தரப்படும் என்பதை